அர்த்தம் பண்ணிக்கலாம். பெற்ற தாய் தந்தையரை வணங்கிக்கலாம். குருமார்களை வணங்கிக்கலாம். குல தெய்வத்தை வணங்கிக்கலாம். இஷ்ட தெய்வம் வாசன தெய்வம் இருந்தா வணங்கி நம்ம இப்ப அடிப்படையில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. இதுல கொஞ்சம் நாம திரும்பி ரிவைண்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியம் அப்படின்றது பஞ்சபூத தத்துவத்துல அடிப்படை விஷயங்கள்ல சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிகள் எது எது அப்படின்னு தெரிஞ்சு. சரராசினா எது, ஸ்திரராசினா எது, உபயராசினா எது, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அடிப்படை கத்துக்காரங்க இருந்தீங்கன்னா தெரியுமா? அதை தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத சுருக்கமா நம்ம சொல்லியிருக்கோம். சரம்னா நகரும் தன்மை, வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்திரம் அப்படின்னு சொன்னா நிலையானது அப்படின்னு சொல்லியிருக்கோம். உபயம் அப்படின்னு சொன்னா நிலையற்றது. இது ஜாதக பலன் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தருக்கு வருமானம் வருமா, எப்படி வருது அப்படின்றதுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நாம சொல்லியிருக்கோம். அடுத்து முக்கியமானது ஆண் ராசி, பெண் ராசி. இதுல ஆண் ராசினா நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? யாருன்னா ஒருத்தருக்கு சொல்லுன்னு பார்ப்போம். ஆண் ராசி என்ன பயனும், ஆண் ராசி என்ன செய்யும்? இயக்கம். டாமினேட், கட்டளை. பெண் ராசி இயங்கும், சக்தி, இயங்கம். இயங்கும். அதை நாம தெளிவா சொல்லியிருந்தோம். இப்போ பெண் ராசி, ஆண் ராசி இத இயங்கும், டாமினேட் பண்ணும், அது இயக்கும். ஆண் இயக்கும், இது இயங்கும் அப்படின்றது தமிழ்ல நம்ம சொன்ன வார்த்தை. இப்ப ஆண் ராசியில ஒரு கிரகம் இருக்குதுன்னா ஒரு ஈகோ பார்ப்பாரு, பெண் ராசி ஈகோ பார்க்காது. அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு நம்ம ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாமா? ஆண் ராசி, பெண் ராசி. நம்ம அம்மாவினுடைய ஜாதகம் தெரியுமா? அது பார்த்திருக்கீங்களா? ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். இதுதான் அவங்களுடைய ஜாதகம். இப்ப நம்ம ஆண் ராசிக்கு, பெண் ராசிக்கு நம்ம சிஎம், முன்னாள் சிஎம், அம்மான்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. லக்னம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ராசியில இருக்கு? ஆண் ராசியில இருக்கு. ராசி என்ன ராசி? ஆண் ராசியில இருக்கு. பாருங்க, லக்கணமும் ஆண் ராசி, ராசியும் ஆண் ராசி. லக்கணமும் ஆண் ராசி, ராசியும் ஆண் ராசி. அதோட மட்டும் பாருங்க, லக்கணாதிபதியும் ஆண் ராசியில, ராசி அதிபதியும் ஆண் ராசி. எப்படி? லக்னாதிபதி புதன் கும்பத்துல, ராசி அதிபதி சூரியன் கும்பத்துல. இது ஆண் ராசிங்களா? இப்ப ஆண் ராசியில எத்தனை கிரகம் இருக்கு என்னங்க பார்ப்போம். 1, 7 7 கிரகம் இருக்கு சார். இருக்கு. லக்னத்தோட சேர்த்தா 8 வந்துருச்சுங்களா? 8 வரும். இப்போ இவங்கள யாராவது வின் பண்ண முடிஞ்சுதா?
கமாண்ட் பண்ணாங்களா, எல்லாரையும் அதிகாரம் பண்ணாங்களா, மத்ததெல்லாம் நாம பார்க்கல. மத்ததெல்லாம் பலன் சொல்றதுக்கு பார்த்துக்கலாம். இந்த விதி உங்களுக்கு பொருந்தி வருதா பாருங்க. ஒரு பெண்ணா பிறந்து எப்படி இருந்தாங்க அவங்க? சிங்கம் போல இருந்தாங்களா? எல்லாரையும் ஆட்டி படைச்சாங்களா? சரிங்களா? அப்போ டாமினேட் பண்ணாங்களா இல்லையா? இதுதான். இதே ஒரு பெண் ஜாதகத்துல உங்க ஏரியாக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவை டாமினேட் பண்ணுவாங்க, ஒரு தலைவரா வருவாங்க. ஆண் ராசியில இருந்து ஒரு கிரகம் அப்போ அந்த சமயத்துல அவங்களுக்கு திசையை நடத்துது, அது லக்னத்துக்கு வந்து நல்ல இடங்கள்ல இருக்கு, அது பலமா இருக்கு அந்த கிரகம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பதவிகள் வருது. அவங்க வந்து மற்றவங்களை ஆளுமை செய்யக்கூடிய அமைப்புல வந்துடுறாங்க. அப்போ நாட்டை ஆண்ட ஜாதகம் நமக்கு ஈஸியா புரியும்ன்றதுனால நம்ம வந்து எப்பயுமே வந்து கிளாஸ்ல வந்து ஏற்கனவே வந்து இருந்த ஜாதகத்தை எடுத்து போடுவாங்க. இது பொருந்தி வருதா பாருங்க. லக்கணம் ஆண் ராசியில இருக்கு, ராசி ஆண் ராசியா இருக்கு, லக்னாதிபதியா ஆண் ராசியில இருக்கிறாங்க, ராசி அதிபதியா ஆண் ராசி. பாருங்க, இதுதான் ஆண் ராசி பெண் ராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு. அப்போ ஆண் பெண் இப்போ ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகம் எப்படி வேலை செய்கிறது அப்படின்றதையும் இதுல நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன? நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு படிச்சோம். இதுக்குள்ளதான் பஞ்சபூத தத்துவம் இருக்கு. இதுதான் வந்து அடிப்படை, காலபுருஷ தத்துவத்துக்கு அடிப்படை. ஏற்கனவே அதுவும் அடிப்படை தான், இதுவும் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுல நெருப்பு ராசி எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும்? நெருப்புனா தீ, ஜுவாலை. அப்ப முற்போகம் இருக்கும், அவங்களுக்கு முரட்டுத்தனம் இருக்கும், ஆணவம் இருக்கும், தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், நிர்வாக திறமை இருக்கும், எதையும் சீக்கிரமா அடையணுன்ற ஒரு ஆவல் இருக்கும். அதனால அது பேராசை சொல்லலாம். நெருப்பு ராசியில உள்ளவங்க தன்னைத்தானே புகழ்ந்துக்குவாங்க, புகழ்ச்சி இருக்கு. அதே போல தன்னை வருத்திக்குவாங்க, அதிகமா முயற்சி செய்யறான் அப்படின்ற பேர்ல தன்னை குறிச்சுக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க, கட்டாயமா நீ இதுதான் படிக்கணும் அப்படின்னு தன்னை இவங்க வந்து ஒரு நெருப்பு ராசி ஒரு தந்தையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நான் சொல்றதான் படிடா அப்படின்னு வந்து அடம் பிடிப்பார். அப்ப என்ன பண்ணுவாரு, கட்டாயப்படுத்துவார். காதலும் கட்டாயப்படுத்தும். அப்ப அந்த வயசுல இருக்கிறாரு, அந்த 5ஆம் இடமா இருக்குது, அந்த இடத்துல இருந்து திசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னா என்ன நீ காதலிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தும். அப்போ அது ரொம்ப கெட்டு போயிருந்துச்சுன்னா அதுதான் தவறான வழிகளுக்கு போறது. இவங்க கிட்ட எல்லாம் ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க. நெருப்பு ராசிக்காரங்க ஏதாவது ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க. ஆயுதம்னா அது கருவி, அதாவது எப்படி சொல்றது, கத்தி, அது ஏதாவது ஒரு பிளைடு, இது மாதிரிலாம் வச்சுருவாங்க. அப்போ நெருப்பு ராசியில உள்ளவங்களுக்கு குணங்கள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும்? நெருப்பு சார்ந்த தொழில்கள், தொழிற்சாலைகள். நெருப்பு ராசி எங்கெங்க வருது பாருங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், நெருப்பு பிளஸ் எதை சேர்த்து நம்ம பலன் சொன்னோம் போன வகுப்புல? நெருப்பு ராசி அது வந்து என்ன ராசி அப்படின்னு சேர்த்து நம்ம ஒரு பலன் சொன்னோமே, ஞாபகப்படுத்துங்க. பஞ்சபூதங்கள் சார். பஞ்சபூதங்கள். ஓகேப்பா. இப்ப வந்து நெருப்பு அது வந்து மேஷ நெருப்பு எப்படி இருக்கும், சிம்ம நெருப்பு எப்படி இருக்கும், தனுசு நெருப்பு எப்படி இருக்கும்னு சொன்னமே. அப்ப நெருப்பு ராசி பிளஸ் இந்த ராசின்னு நம்ம பொருத்தமே. இந்த பிளஸ் இந்த ராசின்றது எந்த ராசி? நான் ஸ்பீடா போறேன்னா அண்ணன் பொறுமையா போகுதுன்னா போலாம். வணக்கம் சார். சரம் ஸ்திரம் உபயமா சார்? வெரி வெரி. அப்போ நெருப்பு ராசி சரராசி சேர்ந்தா என்ன அப்படின்னு கொஞ்சம் நான் டீட்டெயிலேவா சொன்னேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபம் போறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை சொல்லி, இப்ப நம்ம காலையில எழுந்திருக்கிறோம், எழுந்த உடனே தீபத்தை போட்டு நாம இறைவனை வணங்குறோம். அப்ப என்ன பண்ணிடுறோம்,
லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்றோம். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய குலதெய்வம், 5ஆம் இடம் எண்ணம், ஆசை, அதை ஆக்டிவேஷன் பண்றோம். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தர்மம், தந்தை, 9ஆம் இடத்தினுடைய காரகங்கள் படிக்கும் பொழுது என்னென்னவோ அதெல்லாம் ஆக்டிவேஷன் பண்றோம் நெருப்பு ஏத்துறதுனால. புரியுதுங்களா? நீங்க சுவாச பயிற்சி செய்யறீங்க அப்படின்னு சொன்னா 3ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்றோம். 3க்கு 5 என்ன வரும்? 7. அதான் 7ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்றோம். 11ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்றோம். அப்போ முதல்ல எழுந்த உடனே ஒரு தீபத்தை போடு, கோயிலுக்கு போனா ஒரு தீபத்தை போடு அப்படின்னு சொல்றது காலபுருஷ தத்துவத்துக்கு எடுத்துக்கும். ஒருத்தர் எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் காலபுருஷ லக்கணத்துக்கு எந்த வீட்டுல இருக்கு கிரகம்னு பாரு. காலபுருஷ லக்கணத்துக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய என்னது 2ஆம் வீடு காலபுருஷனுக்கு? ரிஷபம். ரிஷபத்துல கிரகம் இருக்குதுன்னா அவர் சம்பாதிக்க போறாரு. என்னென்ன கிரகங்கள் அப்படின்றத வச்சு அது எப்படி சம்பாதிக்கிறாரு, அவருக்கு எப்படி வருமானம் வருது. அப்ப காலபுருஷ லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி புதன். அதனாலதான் நாம சொல்லுவோம், இது பாத்தீங்கன்னா புத்தகத்துல இருக்குதா இல்லையான்னு தெரியாது, நம்ம எல்லாருக்குமே சொல்றது அதுதான். காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி புதன். அப்போ புதனுடைய திசா புத்தி நடைமுறையில இருந்துச்சுன்னா 6ஆம் இடம்னா என்ன? ருண ரோக சத்துரு, பம்பு வழக்கு, நோய், கடன், இது இருக்கும்னு சொல்லுங்க. ஆமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் இப்ப நீங்க உங்க உங்க சரௌண்டிங்ல அல்ல உங்களுக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்குது பாருங்க, அவங்களுக்கு கண்டிப்பா கடனோ அல்லது நோயோ வழக்கோ அல்லது குடும்ப பிரச்சனையோ இருக்குதா இல்லையா? சொல்லு, இருக்கா இல்லையா? இருக்குங்க சார். எங்க வீட்டுல 2 பேருக்கு புதன் தசை நடக்குது. நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே பொருந்தி இருக்கு சார். இதைத்தான் நாம அடிப்படையில காலபுருஷ தத்துவம் அப்படின்னு படிக்கணும். அதைத்தான் நாம நெருப்பு ராசி, நீர் ராசி, நில ராசி, சர ராசி, ஸ்திர ராசி இப்படி நாம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ வீடியோக்கள் நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ மறுபடியும் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா மறந்துடுவீங்க. அப்புறம் வேற ஒரு வீடியோ வரும், வேற ஏதாவது ஒரு நபர்கிட்ட படிக்க போவீங்க, அங்கேயும் அதே மாதிரி கொஞ்சம் மேலோட்டமா படிச்சுட்டு போவீங்க. ஆர்ட்டு படிச்சாலும் தெளிவா படிக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய. சரி, அப்போ நெருப்பு ராசி, சரராசி அப்படின்றத நம்ம சேர்த்து சொல்றோம். அப்போ தீபம் ஏன் ஏத்துறோம் அப்படின்றத இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்டிவேஷன் பண்றோம். நெருப்பு ராசியில உள்ளவங்க தொழில் பாத்தீங்கன்னா என்னது? அதிகாரம் பண்றவங்களா இருப்பாங்க. பாருங்க, நெருப்பு ராசி எங்கெங்க இருக்கு? நெருப்பு ராசி செவ்வாயோட வீட்டுல இருக்கு, சூரியனோட வீட்டுல இருக்கு, குருவோட வீட்டுல இருக்கு. 3 கிரகமே பாத்தீங்கன்னு சொன்னா கமாண்ட் பண்ணுமா இல்லையா? அதிகாரம் பண்ணுமா இல்லையா? தனுசு குரு என்ன பண்ணும்? வாத்தியார். அவர்கிட்ட வாதம் பண்ண முடியுமா? விவாதம் பண்ணோம்னா வாதம் தான் ஆகும். சிங்கம் சூரியன், தைரியம் செவ்வா. அதைத்தான் நான் சொன்னேன். கோபம், தைரியம், தன்னம்பிக்கை. நான் சொன்னது புரியுதுல? வார்த்தை சொன்னது நெருப்பு ராசியினுடைய குணங்கள். என்ன சொன்னேன்? கோபம், தைரியம், தன்னம்பிக்கை. கோபம்னா செவ்வா, தைரியம்னா சூரியன், தன்னம்பிக்கைனா குரு. இதாங்க தத்துவம். இப்படித்தான் அந்த புத்தகத்துல எல்லாமே எழுதிருப்பாங்க. நீங்க லாஜிக்கு புரிஞ்சு. அப்போ என்ன தொழில் வரும்? நெருப்பு ராசி எங்க இருக்கு? செவ்வாயோட வீட்டுல இருக்கு, சூரியனுடைய வீட்டுல இருக்கு, குருவோட வீட்டுல இருக்கு. இவங்களுடைய தொழிலை சொல்லுங்க. அதான் நெருப்பு ராசி. அது சரமா, ஸ்திரமா, உபயமான்றத சேர்த்து இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்ல போறீங்க. அப்போ எப்படி சொல்லலாம் இத? நெருப்பு ராசி உடலை ஆதாரமாக கொண்ட வேலைகள். அவர் என்ன பண்ணுவாரு? உடம்ப கட்டு மஸ்தா வச்சுக்குவாரு. உடம்பை ஆதாரமாக கொண்ட வேலைகள். நான் கொஞ்சம் தான் சொல்ல முடியும், நீங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படியே டெவலப் பண்ணி. சிம்மராசி என்ன பண்ணும்? சூரியன் அதிகாரம், புகழ் மீது ஆசை இருக்கும். அப்ப அதிகாரம் சம்பந்தப்பட்ட வேலைகள். குரு
நெருப்பு ராசி என்ன வேலை சொல்லலாம்? அறிவு, நாணம், தர்ம சிந்தனை, ஆன்மீக போதனைகள். ஜோசியரா இருந்தா ஜோசியம் சொல்லி கொடுக்கறது, வாத்தியாரு, யோகா மாஸ்டரு, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சொன்னா தனுசு. இப்போ நெருப்பு ராசி குணத்தை எப்படி சொன்னோம், நெருப்பு ராசிக்கு தொழிலை எப்படி சொன்னோன்றது புரியுதா? புரிஞ்சதா புரியுது? சொல்லுங்க, புரிஞ்சதா புரியுது? புரியல, மறுபடியும் சொல்றேங்க. அடிப்படையில் புரியுது உள்ளவங்களுக்கு சார். அடிப்படையில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் புரியாது, மறுபடியும் ஆடியோ கேளுங்க. இப்ப நெருப்பு ராசிக்கு குணங்கள் எப்படி சொல்றோம்? அந்த 3 ராசியை நம்ம சொல்றோம். என்னது? சரம், ஸ்திரம், உபயம். அந்த 3 ராசி குணங்களை சேர்க்கிறோம், கிரகங்களை சேர்க்கிறோம். இப்போ பூமி, அதாவது நிலம், நிலராசி, மண் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் குணம்? அமைதியா இருப்பாங்க, மனம் விட்டு பேசுவாங்க, எதை ஒண்ணுமே டெவலப் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். காசை கொடுத்தா காசை வந்து டெவலப் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லணும். அப்ப இவங்களுக்கு நிலம் சார்ந்த தொழில்கள், அங்க சுக்கிரன் இருக்கு. சரிங்களா? சுக்கிரன் இருக்கு. வேற என்ன வரும் நிலராசி? கேட்ட உடனே டக்குன்னு சொல்லணும், அடுத்த வகுப்புல கேள்வி நிறைய இருக்கு. சரி, இப்போ இது மாதிரி பூமி, அதாவது மண் ராசி, நிலராசி, காற்று ராசி. காற்று ராசி என்ன குணம் சொல்லலாம்? புதன். காற்றுக்கு யாரு? முதல் ராசி புதன் வருது. புதன்னா நாம வந்து இளவரசன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சுதந்திரமா இருக்குங்க, சுதந்திரமா இருக்க ஆசைப்படுவாங்க, புத்திசாலித்தனமா இருப்பாங்க. புதன்னா கணிதம், கணிதம், கட்டுரை, பாடல், இப்படி இருப்பாங்க. எதையும் எடுத்து ஏதாவது ஒண்ணு பொருளை கொடுத்துட்டா அதை என்ன பண்ணுவாங்க? பிரிச்சு மேய்ஞ்சு பார்ப்பாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை. இது காற்று ராசியினுடைய குணங்கள். காற்று ராசிக்கு, நீர் ராசிக்கு, நில ராசிக்கு தனித்தனியா நம்ம வந்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை பாருங்க. நீர் ராசினா என்னங்க? நீர் ராசி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரன் முதல்ல வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? நல்ல குணம், அமைதி, மௌனம். இப்பெல்லாம் ஒரு சமயத்துல யாரு மேலேயும் பற்று இல்லாம பற்றற்ற வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. பற்றற்ற போடுங்க. அடுத்து இவங்களுக்கு நோய் சொல்றோம். இந்த நிலராசி, நீர் ராசி, நெருப்பு ராசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நோய் சொல்றோம். இந்த நோய் வந்து அந்த நெருப்பு சத்துவம் சார்ந்த நோய்கள் வரும், காற்று சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும், நிலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். அதை நீங்க என்ன போக தெளிவா படிப்பீங்க. வேற என்ன படிச்சோம் முக்கியமானது? இப்போ அதுல வந்து நம்ம நிறைய ஒரு 52, 53 ராசிகள் குணங்கள் சொன்னோம். பயனுள்ள ராசி, பயனற்ற ராசி, இருகால் ராசி, 4 கால் ராசி, பலகால் ராசி, இப்படி நிறைய படிச்சோம். அந்த ராசிகள் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. அடுத்த வகுப்புல அது சம்பந்தமா சில விளக்கங்களை பார்ப்போம். ஞாபகம் இருக்குங்களா? எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதி வச்சிருந்தா அந்த வீடியோ போய் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நாம தாது, மூலம், ஜீவன் அப்படின்றத படிச்சோமா? தாது, மூலம், ஜீவன். இல்ல சார், இந்த கிளாஸ்ல படிக்கல. ஓகே ஓகே, அதை பார்த்து குறிச்சுக்கங்க. மேஷம் வந்து தாது, ரிஷபம் மூலம், மிதுனம் ஜீவன். சேம் அப்படியே கடகம் தாது, மூலம், சிம்மம், கன்னி என்னது? ஜீவன். தாது, மூலம், ஜீவன் குறிச்சுக்கங்க. குறிச்சிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, தாது ராசி எதாவது வரும்.
மேஷம், கடகம், துலாம், மகரம். மேஷம், கடகம், துலாம், மகரம். இப்போ இது ரொம்ப முக்கியம். இது முக்கியம், பிரசன்னத்துக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? தாது அப்படின்னு சொன்னா உயிரற்ற பொருள். வளர்ச்சி, உயிரற்ற பொருளுக்கு வளர்ச்சி இருக்காது. இப்போ மேஷ தாது இயந்திரம், ஃபேக்டரி, ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், மில்ஸ், ரைஸ் மில்லு, இது மாதிரி மில் எல்லாம் பிரிக்கும். இது தாது, உலோகங்கள் தாது. அதே கடகராசிக்கு என்ன சொல்லலாம்? கடகனாமே கடல்னு சொல்லலாம். இப்போ கடல்ல என்ன தாது இருக்கு? மணல், சிமெண்ட், செங்கல், அது தாது. காணாம போய்க்குது சார் அப்படின்னு வராரு. இந்த நேரத்துல சார் நீங்க ஜாமக்கோல் பாக்குறீங்க, சொல்லுங்க. சார் வால்யூம் கொஞ்சம் கேட்காம இருக்கு சார். உள்ள போய் போய் வருது சார். உள்ளதான் இருக்கு. இப்ப ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு உள்ள திரும்புங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படி இருக்கா? எஸ் சார், கரெக்டா இருக்கு சார். ஓகே. அப்போ தாது ராசியில மேஷ ராசிக்கு தகுந்தப்பட்ட லோகம். கடக ராசி தாது மணல், சிமெண்ட், செங்கல். அதே போல துலா ராசி, துலா ராசி என்ன சொல்லலாம்? சுக்கிரன், ஆடம்பர ஆபரணங்கள், முடி வகைகள். மகரத்துக்கு என்ன சொல்லலாம்? நிலத்துக்கு கீழே கிடைக்கக்கூடிய கனிம பொருட்கள். சார் நீங்க ஜாமக்கோல் படிச்சீங்கன்னா அல்லது பிரசன்னம் பார்த்தீங்கன்னா காணாம போன பொருள் அவரு சொல்றாரு அப்படின்னு சொன்னா மகரம் சம்பந்தப்படுத்துதான். அவர் பெட்ரோல் டேங்க் கீழே நின்று சொல்லலாம், அல்லது கல் சம்பந்தப்பட்ட நிலத்தடிக்கு கீழே இருக்கக்கூடிய பொருளை சொல்லலாம், கனிம சார்ந்த விஷயங்களை சொல்லலாம். நீங்க மகரத்தை நீங்க காரகத்தை படிக்கும் போது என்னவோ அதை நீங்க சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய தாது சம்பந்தப்பட்டது. தாதுன்னா நான் சுருக்கமா சொல்லிட்டேன், உயிரற்றது, அது வளராது. மணலை எடுத்து வச்சுன்னா மணல் நாளைக்கு ஒரு மூட்டை 2 மூட்டை மணலா மாறிடுமா? மாறாது இல்லையா? அப்ப மூலம்னா என்ன சொல்லலாம்? மூலம்னா உயிர் உள்ள வளர்ச்சி அடை. ஆனா நகராதுங்க. அப்ப என்னன்னு சொல்லலாம்? உயிருள்ள பொருள் வளரும், நகராது. எந்த பொருளை சொல்லலாம்? யாராவது சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? பவழம் சார். என்னங்க? பவழப்பாறை. ஓகே. வேற? தாவரங்கள். வெரி குட். தாவரங்கள், செடி, கொடி, மரங்கள், உயிர் உள்ளவை, வளரும், நகராது. இந்த சதுப்பு நிலத்துல நகரம் அதை சொல்லக்கூடாது, அது வேற. உணவுக்காக நகர்ந்து போவோம் அப்படின்னு இருக்கு, அது வேற. அப்போ மூலம் அப்படின்னு சொன்னா சிஸ்டம் லோன் வரும். அப்போ மூலம்ன்றது என்ன? உயிர் உள்ள தாவரங்கள், செடி, கொடிகள். சரிங்களா? கரும்பு தோட்டத்துல மறைச்சு வச்சிருப்பாரு, போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஜோசியம் அந்த காலத்து மனிதர்களை போய் கேட்டீங்கன்னா, ஜோதிடர்கிட்ட பொருள் காணாம போச்சுங்க, கரும்பு தோட்டத்துல இருப்பா, போய் எடுத்துக்கோ, அது அந்த மூலையில தான் இருக்கும், வடகிழக்கு மூலையில வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி குவாலிட்டியா சொல்றதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. காரணம் என்னன்றத பார்ப்போம் டைம். சரி, இப்போ தாது ராசி என்னென்ன வரும்? ரிஷபம் வரும். முதல் ராசி என்னது? ரிஷபம். அது நிலராசி. அது வேற என்ன ராசின்னு பாருங்க. பயனுள்ள ராசியில வருதா, பயனற்றதுல வருதா அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஒரு ஜோசியம்.
இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்றது தான் நாம வந்து மேலோட்டமா சொல்லிட்டு போய் கடைசியா வந்து இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நீங்க கவனமா படிக்கணும். அப்போ ஆப்பிள், ஆரஞ்சு உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அது புரியும். மரத்துல எதெல்லாம் பாருங்க, உணவா உணரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாருங்க. அந்த செடி கொடிகள்லாம் ரிஷபம். இப்போ சிம்மம், முள்ளு மரம், வெப்பமண்டலத்துல இருக்கக்கூடிய மரங்கள். எப்பவுமே சூரியன் வந்து உயரம் ஹைட், இப்போ வந்து உயரமான மரங்கள். விருச்சிகம் மூலம் தானே வரும். குட்டை, குளம், அழுக்கு, அந்த பகுதியில் உள்ள செடி கொடிகள், அந்த பகுதியில் உள்ள செடி கொடிகள், விஷ செடிகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விருச்சிக தாது. சரியா? இதே கும்பம் காற்று ராசி, உலர் பழங்கள் கீழே கொட்டும் இல்லையா, உலர் பழங்கள், பேச்சு மரத்தை சொல்லலாம். பாருங்க, காற்று ராசியில ஒருத்தருக்கு வந்து ஒரு கிரகம் நின்று திசையை நடந்துக்குது, சோர்வா இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்றாரு. சின்ன குழந்தையா கூட இருக்கும். பேரிச்சை பழத்தை கொடுங்க, இதுதான் நம்ம பேரிச்சை பழத்தை கொடுங்க, ஆற்றல் கம்மியா இருக்கும். மூச்சு பயிற்சி செய்யுங்க. ஒரு மரத்தின் கீழே போய் உட்காந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க. சரி, அடுத்து ஜீவன். ஜீவராசினா என்ன? அதுல ஜீவன் வந்துருச்சா இல்லையா? உயிரும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும், நகரும் தன்மையும் இருக்கும். யார் அதெல்லாம்? ஜீவன் யார் யாரு? மனுஷங்க. உயராசிகள். அவ்வளவுதான். மனுஷன், விலங்கு, பறவைகள், பாம்பு, பல்லி, தேல், எதோ ஒன்னாலும் இருக்கு. அப்போ உயிர் இருக்கு, வளருது, நகர்ந்து, ஓடுது, விளையாடும். சரியா? அப்போ சந்தோஷம் இருக்கும், சுயநலம் இருக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்றக்கூடிய அமைப்பும் இருக்கும். இதுதான் தாது மூல ஜீவன். சரிங்களா? இப்போ இத ஜோதிடம் சொல்றதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்? ஒருத்தருக்கு 10ஆம் ஆதி தொழிலுக்கு 10ஆம் ஆதி, உதாரணத்துக்கு தனுசு லக்னம்னு எடுத்துக்க. 10ஆம் அதிபதி யாரு? புதன். அவரு ஜீவ வீட்டுல இருக்கிறாருன்னு வச்சு. அப்போ ஜீவ வீட்டுல இருக்கிறாருன்னா விலங்குகள், பறவைகள், சிந்தனை செய்யக்கூடிய வேலைகள், இது சார்ந்த வேலைகள் செய்யலாம். இதே தாது ராசியில் இருக்கு அப்படின்னு சொன்னா தொழிற்சாலைகள்ல வேலை செய்யலாம். லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா நீங்க வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கு. பாருங்க, இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னா அதுல பலவிதமான பிரிவுகள் இருக்கு. அதுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை, பார்வை, இதெல்லாம் என்ஜினியரிங், பிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு எத்தனை என்ஜினியரிங் இருக்கு. அப்ப நாம தான் அந்த கிரகங்களை வந்து உருவாக்கணும், அப்டேட் பண்ணணும். அப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க அடிப்படையை ரொம்ப வந்து புரிஞ்சு படிக்கணும். இப்ப நான் ஏதாவது ஒண்ணுதான் சொல்லியிருப்பேன், அதை கொண்டு நீங்க புரிஞ்சுக்க முயற்சிக்கணும். அடுத்து நாம என்ன படிச்சோம்? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் படிச்சோமா? படிச்சோம். ஸ்லைட்ல காமிச்சேன், மறுபடியும் அதை காமிக்கணுமா? படிச்சோமா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? சார் இவ்ளோ டீப்பா படிச்சோமா? அந்த ராசியை பத்தி படிச்சோமா? சார் இவ்ளோ விஷயங்கள் வந்து படிக்கல, மேலோட்டமா சொன்னீங்க சார். மேலோட்டமா சொன்னமா? எந்தெந்த ராசின்னு தெரியுமா? இதுதான் அது. அறம், பொருள், இன்பம், மோட்சம். தர்மம், கர்மம், காமம், மோட்சம்.
இப்ப ஞாபகம் வந்துச்சா? இதைத்தான் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் சொல்லுவோம். தர்மராசினா என்ன? அதே பேர்ல தர்மம் இருக்கு. சரியான பாதையில் செல்லுதல், தன்னை சார்ந்தவங்களுக்கு எந்த விதத்திலையும் தீமை செய்யாத இருக்கிறது, தெளிவா இருக்கிறது, தெளிவா சிந்தனை செய்யறது. இப்படி தர்ம ராசிகள் அப்படின்றத நாம அந்த குணங்களை எடுத்துக்கணும். தசாபத்திக்கும் நாம எடுத்துக்கணும். இந்த 2வது வகுப்புல தர்மம் ராசிகளை பத்தி விளக்கமா விரிவா சொன்னேன். சொல்லும்பொழுது என்ன சொன்னேன்? காலபுருஷனுக்கு எப்படி தர்மமோ அதே போல உங்க லக்கணத்துக்கு தர்மம் அப்படின்றது லக்கணமா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்க லக்கணத்துக்கு இப்போ அறம் பொருள் இன்பம் ஈஸியா இருக்குது, புரிஞ்சுக்கங்க. அறம் பொருள் இன்பம் மோட்சம். அறம்னா தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. தர்மம், கர்மம், காமம், மோட்சம். இப்போ காலபுருஷனுக்கு மேஷ ராசி என்ன வருது? தர்ம ராசியா வருது. சிம்ம ராசி என்ன வருது? தர்ம ராசியா வருது. தனுசு ராசி என்ன வருது? தர்ம ராசியா வருது. அறம் அப்படின்னு போட்டிருக்க, அறம் ராசியா வருது. இப்ப நாம படிச்சுட்டு வர்றத அப்படியே நீங்க நினைக்க வேண்டியது, உங்க லக்கணம் துலா லக்கணம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு முதல் வரக்கூடிய அறம் தர்ம ராசி அப்படின்றத எடுத்து இது ரெண்டுத்தையும் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குன்றதுனால பலன் சொல்ற சமயத்துல அதை நான் சொல்லுவேன். இப்ப காலபுருஷ தத்துவத்தை மட்டும் நீங்க அறம் பொருள் இன்பம் மோட்சம் அப்படின்றத எந்தெந்த ராசி அப்படின்றத நீங்க மனப்பாடமா வச்சுக்கீங்க. கர்மம் அப்படின்னா என்ன? காமம், பொருள் சார்ந்தது. இது சம்பந்தமா நம்ம ஜாதகம் போட்டு நாம விளக்கமா சொல்லும் போதும் புரியும். ஏன்னா எல்லாத்தையும் நீங்க இணைச்சீங்க அப்படின்னு சொன்னா சரி வராது. இப்ப நான் சொல்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற டாபிக்காக சொல்றேன். அடுத்தடுத்து எது எது முக்கியம், இது ரொம்ப முக்கியம். நிறைய காலபுருஷ தத்துவம் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த வகுப்புல அடுத்த டாபிக் நாம போவோம், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு மோட்ச ராசி அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் மோட்ச ராசியில கிரகம் இருக்கு, அது கேதுவே இப்போ கனி திசையே நடக்குதுன்னா கோயில் கோயிலா சுத்திட்டு இருப்பாரு. ஏன்னா மோட்சனா என்ன? நான் யாரு எனக்கு தெரியலையே, நான் யாரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாரு? தன்னை தேடும் நிலைக்கு போவார். எனக்கு ஊர் பிடிக்கல, உறவு பிடிக்கல, சொந்தம் பிடிக்கல, பந்தம் பிடிக்கல, நான் சிவனே கதின்னு போறேன், முருகனே எனக்கு எல்லாம் அப்படின்னு போறது மச்சராசிகள். தன்னை ஆராய்ச்சி செய்பவர்கள். ஒருத்தருடைய லக்கணம், லக்கணத்துக்கு 12ஆம் இடம் என்ன சொல்லுவோங்க? காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இப்ப நம்ம கணக்கு பிரகாரம் என்ன ராசி வரும்? மோட்ச ராசி வருதா? ஆமா வருதா? சார். வருதுங்களா? சரி. இப்போ 12ஆம் வீட்டுல கேது இருந்தா அவருக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்கு. ஜோதிடர்கள் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா? ஜென்ரலா சொல்றது சார். ஏன் சொன்னாங்கன்னா, கேதுவே ஒரு பற்று இல்லாத கிரகம், ஞானத்தை தேடும் கிரகம். 12ஆம் இடம்ன்றது மோட்ச வீடு. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வேண்டும். அப்போ லக்னத்துக்கு 12ஆம் வீடு மோட்சம், காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு மோட்சம். மோட்சஸ்தானத்துல கேது இருக்கும்போது அந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும், தன்னை தேடுவார்னு அர்த்தம். ஆனா நடைமுறையில நீங்க பாத்தீங்கன்னா 12ல கேது உள்ளவங்களாம் அடுத்த பிறவி கிடையாது, சிவன் கிட்ட போயிடுவாரு, அம்பாள் கிட்ட போயிடுன்றதெல்லாம் கிடையாது. வேற விதிகளும் இருக்கு. ஆனா அவங்க மோட்சத்தை நோக்கி போவார்கள், தேடுவார்கள். இப்போது உண்மை. சரி.
இப்போ கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்றது பாரு. கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, அப்படியே கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. மேஷம் கிழக்கு, ரிஷபம் தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்கு. ரெக்கார்ட் போட்டனா ஞாபகம் இல்லையே, போட்டனா? போட்டிருக்கீங்க சார். ஆரம்பிக்கும் போதே வந்ததுங்க சார். ஒரு நாள் அப்படிதான் ஏதோ கோளாறு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து மேஷம் கிழக்கு, ரிஷபம் வந்து தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்கு. அதே போல சிம்மம் கிழக்கு, கன்னி தெற்கு, துலாம் மேற்கு, விருச்சகம் வடக்கு, தனுசு கிழக்கு, மகரம் தெற்கு, கும்பம் மேற்கு, மீனம் வடக்கு. தெளிவா புரிஞ்சுக்கணும். வரன் பாக்குறோம் சார், எந்த பக்கத்துல இருந்து வரன் வரும், எந்த பக்கத்துல இருந்து மாப்பிள்ளை வருவாரு, எந்த பக்கத்துல இருந்து பொண்ணு கிடைக்கும் அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் நான் எந்த பக்கமா பார்த்து உட்காந்து வியாபாரம் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இருக்கும் படிக்கும்போது படிச்சிருப்போம். பரல் அதிகமா எதுல இருக்கோ அந்த ராசி, அந்த திசையை நோக்கி நீங்க படிங்க, பயணம் போங்க, அந்த பக்கத்துல கம்பெனிக்கு போங்க சொல்லிருக்கோம். அதுக்கெல்லாம் இதுதான் அடிப்படை. இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அஷ்டவர்க்கத்துல எந்தெந்த திசைகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த திசையை வந்து நோக்கி நீங்க பயணம் போங்க, வேலைக்கு போங்க, படிங்க, உங்க பார்வை அந்த பக்கம் வைங்க, அந்த பக்கம் வாசப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுலாம் இருக்குதான். இப்ப வந்து ஒரு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேஷத்துல இருக்கு, ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் மேஷத்துல இருக்கு. அப்போ அவருக்கு பொண்ணு கிழக்கு பக்கத்துல இருந்து வரணும், வடக்கு பார்த்தா வாசப்படியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இது பயன். சரிங்களா? இப்ப தாது மூல ஜீவன் நம்ம தெளிவா பார்த்தாச்சு. அடுத்து கிரகங்களுடைய நட்பு, நம்ம ஆட்சி வீடு, உச்ச வீடு இதெல்லாம் பார்த்துட்டோம். மூலத்திரிகோண வீடு பார்த்துட்டோம். நாடி ஜோதிடத்துல ராகு கேதுகள் எல்லா கிரகத்துக்கும் பகை. ஒரு சில நாடி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ராகுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னுடைய அனுபவத்துல அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நாடி ஜோதிடம் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஆனா பாரம்பரியத்துல நம்ம பராசர முறையில என்னென்ன நட்பு அப்படின்றதுதான் இப்ப நாம போட்டிருக்கோம். இது புத்தகத்துல இருந்து எடுத்து போட்டதுதான். இத நீங்க படிச்சுக்குங்க, எழுதி வச்சுக்கோங்க. எழுதும் போது சூரியனுக்கு நட்பு அப்படின்னு சொன்னா சந்திரன் செவ்வாய் குரு, பகை அப்படின்னு சொன்னா சுக்கிரன் சனி. ஏன் நட்பு ஏன் பகை அப்படின்ற லாஜிக்லாம் முடிஞ்சா படிச்சுக்கோங்க. டைம் இருக்கும்போது நம்ம ஒரு வகுப்புல அதை பத்தி நம்ம விளக்கம் சொல்லலாம். இப்ப எப்படி நாம வந்து சூரியனுக்கு பக்கத்துல புதன் இருக்கு அது நட்பு அப்படின்னு சொல்ற மாதிரி, அது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்லயே ஆட்சி வீடு வச்சாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, இங்க நட்பு பகைக்கும் விஷயங்கள் இருக்கு, விதிகள் இருக்கு. ஒரு 6 விதி இருக்கு. அது சம்பந்தமா கடைசியா நம்ம பேசுவோம். அப்போ சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொன்னா சந்திரன் செவ்வாய் குரு. அடுத்து வந்து சுக்கிரன் சனி பகை சூரியனுக்கு, புதன் வந்து சமம். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு சூரியன் புதன் நட்பு, சுக்கிரன் வந்து பகை, செவ்வாய் குரு சனி சமம். பாருங்க, பகை வீட்டுலதான் போய் இவர் என்ன பண்றாரு, உச்சமாகிறாரு. சந்திரன் பகையோட வீட்டுலதான் உச்சமாகிறார். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு நட்பு, பகை வந்து புதன் சனி பகை, சமம் வந்து சுக்கிரன். புதனுக்கு வந்து சூரியன் சுக்கிரன் நட்பு, சந்திரன் பகை, செவ்வாய் குரு சனி சமம். குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்பு, புதன் சுக்கிரன் பகை, சனி சமம். பிருகுநந்தி நாடில குரு சனி சேர்க்கை ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சனி
குருவை நோக்கி போச்சுன்னா நல்ல பலன், நல்ல தொழில் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து பாரம்பரியத்துல குரு சனி சேர்க்கை, குரு சனியோட சம்பந்தம் வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சுக்கிரனுக்கு வந்து நட்பு வந்து புதன் சனி, பகை சூரியன் சந்திரன். சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒளி கிரகங்கள் சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் சூரியன் சந்திரன் என்னது பகையாய் இருக்கு. சுக்கிரனுக்கு வந்து செவ்வாய் குரு சமம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இங்க பாருங்க, சுக்கிரன் வந்து அசுர குரு, குரு வந்து தேவகுரு. 2 பேருக்கும் பகை அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. ஆனா இங்க சமம் அப்படின்னு இருக்கு. அது ஏன் சமம் அப்படின்றத நான் அந்த 6 ரூட் சொன்னா உங்களுக்கு அடிப்படையில நான் சில கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்க சரியா பதில் சொல்லல அப்படின்றதுனால இன்னும் புரியல அப்படின்னு எனக்கு தோணும். அப்போ அந்த 6 விதியை சொல்லி விளக்குறதுக்கு நீங்க இதெல்லாம் நான் டீப்பா படிச்சாதான் அது புரியும். சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்பு புதன் சுக்கிரன், பகை வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய். பாருங்க, சனி வந்து ஒரு இருள் கிரகம். அப்போ சூரியன் சந்திரன் பகையா வராங்க. செவ்வாய் கோவக்காரு. பாருங்க, செவ்வாய் சனியோட வீட்டுல உச்சமாகிறாரு. சனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குரு வந்து சமம். ராகு கேதுக்கு வந்து நட்பு சுக்கிரன் போட்டிருக்கு. ஆனா நான் நாடி ஜோதிடத்துல எல்லாமே பகை அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்வைகள், கிரகங்கள் என்னென்ன படிச்சாச்சு. பார்வைகள் இதுல நம்ம போர்டுல தெரிகிற பிரகாரமே வருவோம். கேது 3-11 இடங்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறது வேற, கட்டுப்படுத்துறது வேற. என்ன கட்டி போட்டுட்டான், எதையுமே செய்ய விடல, நான் கையாளாகாத ஆளா இருந்தேன். மகாபாரதத்துல அங்க வந்து பீஷ்மர் எடுத்துக்கு அவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு விஷயத்துல கட்டுண்டு கிடக்குறாரா இல்லையா, பாஞ்சாலியை வந்து தொழில் உரிமை. அப்ப கட்டி போடுதல் அப்படின்றது 3-11. அப்போ ராகுவும் கேதுவும் 3-11 இடங்களை கட்டுப்படுத்தும், செய்யக்கூடாது. சூரியன் சுக்கிரன் சந்திரன் புதன் இதெல்லாம் பாருங்க, எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ராகு கேதுக்கு 3-11 கட்டுப்படுத்தும்னு சொல்லுங்க. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ராகு கேது கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 7ஆம் இடத்துல ஒருத்தர் இருப்பாரு. அடுத்தது சிறப்பு பார்வை. செவ்வாய்க்கு 4-8. செவ்வாய்க்கு 4-8. அப்ப செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை, செவ்வாயுடைய காரகத்துவங்கள் என்ன? சொத்து. செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையில ஒரு கிரகம் இருந்தா அந்த காரக உறவுக்கு சொத்து உண்டு அப்படின்னு அர்த்தம். சொத்து வாங்கு அப்படின்னு அர்த்தம். செவ்வாயுடைய 4ஆம் பார்வை மனைவின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியோ சுக்கிரனையோ பாக்குதுன்னு சொன்னா மனைவி பேர்ல சொத்து உண்டு. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை விபத்து, அங்க ஒரு ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை குடும்பஸ்தானத்தை பாக்குதுன்னா குடும்பத்துல ரகசியம் இருக்குதுன்னு அர்த்தம். குடும்ப கௌரவத்தை வெளியே சொல்ல வெக்கப்படுவாங்கன்னு அர்த்தம். பாதகாதிபதியும் சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எது மானமா தெரியுது, என் பொண்ணு வந்து காதல் திருமணம் பண்ணிடுச்சு அப்படின்னு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையா பேசுவாங்க. சில பேர் அதை தன்மானமா கருதுவாங்க. அது எங்க நான் வெளியே சொல்றது. இப்படி அவங்கவுங்க லக்னம் அவங்கவுங்க குணங்கள் சார்ந்து அந்த 8ஆம் பார்வை ஒரு ரகசியத்தை சொல்லும் அப்படின்னு. குருவுக்கு வந்து 5-9 சிறப்பு பார்வை. 5 வந்து என்னது? குழந்தை பார்வை. அப்போ 5வது பார்வையா ஒரு கிரகத்தை குரு பாக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல 3ஆம் அதிபதிய குரு 5ஆம் பார்வையா பாக்குறாருன்னா தம்பிக்கு குழந்தை உண்டு. அவர் ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் சரி, இவர் ஜாதகப்படி குழந்தை உண்டு. அப்ப எப்படின்னா அவன் வந்து மருத்துவம் செஞ்சு குழந்தை கிடைச்சிரும்.
இப்படி நீங்க அந்த பார்வையை எதுக்கு எடுக்கணும் அப்படின்றத யோசிக்கணும். 9ஆம் பார்வை வாக்கிய பார்வை. சனி, சனினாலே தொழில்காரகம் இல்லையா? இப்ப சனியுடைய 10ஆம் பார்வை 3ஆம் பார்வை தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மையோ தீமையோ அந்த லக்கணத்தை பொறுத்து நடக்கும். சரிங்களா? இப்போ இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான். நாம பாதகாதிபதி மாரகாதிபதி எல்லாம் படிச்சோம். சரலக்கணத்துக்கு என்ன பாதகாதிபதி என்ன மாரகாதிபதினு படிச்சோம். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், ஏதாவது ஒரு 2 3 பேர் சொன்ன பிறகு இதை நம்ம விளக்கமா படிப்போம், இல்லைன்னா நாளைக்கு படிச்சிடும். ஸ்திர ராசிக்கு பாதகாதிபதி யார்? 11ஆம் இடம். வேற யாருன்னா சொல்றீங்களா? 9 சார், 9 சார். 9 சார். சார் திரராசிக்கு 9. சூப்பர். சரி. மாரகாதிபதி யாரு? 3ஆம் அதிபதி சார். வேற? 3 8 சார். சூப்பர் சூப்பர். 3 8. அந்த கான்செப்ட்ல தாங்க இங்க பாவர் மாரகர் அப்படின்றதே பிரிக்கிறாங்க. அதுதான் இங்க வருதுங்க. மேஷத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? சூரியன். 9ஆம் அதிபதி யாரு? குரு. லக்னாதிபதி யாரு? செவ்வாய். அந்த லக்னாதிபதி 8ஆம் அதிபதியா போறாரு அப்படின்ற குழப்பம் வேணாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் பலன் சொல்லும் பொழுது. மேஷத்துக்கு 5 திரிகோணாதிபதி. நம்ம படிப்போம் திரிகோணம்னா என்னன்னு படிப்போம். திரிகோணம் அடுத்து கேது. இதுல திரிகோணத்தை நம்ம முதல்ல எடுத்தோம். அப்ப மேஷத்துக்கு 5ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சூரியன், 9ஆம் வீட்டுக்குரிய கிரகம் குரு, இங்க சுபர். பாருங்க, ஒரு லக்கணத்தை பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா 5 9 நீங்க பலப்படுத்தணும். 5 9னா இறை வழிபாடு, கருணை, இதெல்லாம். தீபம் போடுன்னு சொன்ன இந்த இடத்துல ஒரு சூட்சமத்தை சொல்றேன், நடைமுறையில நான் சொல்றது வச்சுக்கோங்க. இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் எதுன்னு பாருங்க. இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. அந்த நட்சத்திரம் எந்த கிரகம்னு பாருங்க. அந்த கிரகம் குறிக்கக்கூடிய கிழமையில அந்த கிரகத்துக்கு உண்டான கோயில்ல நீங்க தீபம் போடுங்க. இதே 5ஆம் அதிபதி செய்யுங்க. செய்யும் பொழுது உங்களுக்கு வலுப்படும், பூர்வீகம், பாக்கியம் எல்லாமே உங்களை செய்யும். சரிங்க? சரி. பாவர் அப்படின்னு சொன்னா 4ஆம் இடம் பாவர், சுக்கிரன் பாவர், புதன் பாவர், சனி பாவர், மாரகர் அப்படின்னு போட்டிருக்கு. மாரகர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்திர லக்னத்துக்கு மாரகாதிபதி யாருங்க? மாரகஸ்தானம் எது? 2 7 சார். ஸ்திர லக்னத்துக்கு 3 8 சார். இப்பதான் கேட்டீங்க, மறந்துட்டீங்க. அதாவது ஸ்திர லக்னத்துக்கு 3 8. அப்போ மேஷம் நம்ம எடுத்துக்கணும்னா 3ஆம் அதிபதி புதன் மாரகர், 8ஆம் அதிபதி செவ்வாய். அவர் லக்கணாதிபதியாகவே வர்றதுனால அவரு லக்கணத்துல இருந்து 8ஆம் வீட்டுல இருந்தாருன்னா தன்னுடைய 8ஆம் பார்வையால லக்கணத்தையே பார்ப்பாரு. எந்த ஒரு கிரகமும் லக்கணத்தை பார்த்தால் ஆயுள் தீர்க்கும். அதனால அவரு மாரகம் செய்ய முடியாது. ஆனா மாரகத்துக்கு இணையான கண்டங்களை கொடுப்பாங்க. சனி மேஷத்துக்கு பாதகாதிபதியா வராரா இல்லைங்களா? சனி மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதியா இல்லையா? அப்ப இங்க மாரகர் அப்படின்னு போட்டுக்கிறது பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் எடுத்து போட்டுட்டோம். மேஷ ராசிக்கு
ஏங்க நீங்க மாரகாதிபதி செவ்வாயை நீங்க போடல அப்படின்றது இப்ப லாஜிக்கும் சொல்லணும். புரிஞ்சுதா புரியலையா? சார் மேஷ ராசிக்கு மாரகாதிபதி செவ்வாய் எப்படி சார் வருவாரு? 2-7 தானே சார் மாரகம். சார் பாதகாதிபதி. ஓகே சுக்கிரன் தானே சார் வரும். ஓகே 2-7 இங்க பாருங்க. இங்க செவ்வாய் வந்து வராது, கரெக்டா சொன்னாரு. புரிஞ்சுதா? சரி. இப்போ அதே நாம இன்னொரு ராசியை பார்க்கலாம். அதே செவ்வாய்க்கு விருச்சகம் பாருங்க. விருச்சகத்துக்கு மாரகர் என்னென்ன போட்டிருக்கோம்? விருச்சகம் ஸ்திரம் தானே? விருச்சகம் சிரராசி. சிரராசிக்கு புதனை போட்டிருக்கோம், சுக்கிரனை போட்டிருக்கோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அதுக்குதான் நான் வந்து சொல்றேன். மேஷத்துக்கு மாரகர் பாதகம், மாரகாதிபதி பாதகாதிபதி, இவங்க தான் வந்து மாரகத்தை செய்வாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். எக்கோ வருது, யாருக்கு பாருங்க. லக்கணம் அப்படின்றது இருக்கு. லக்கணத்துக்கு தான் நாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒருத்தருக்கு கண்டம் அப்படின்னு சொன்னா அதுல மாரகத்தை நாம எழுதி. இங்க சந்திரனுக்கு வந்து நம்ம திசாபுத்தி எடுக்கணும். சந்திரனுக்கு திசாபுத்தி எடுக்கும். உதாரணத்துக்கு அஸ்வினில ஒருத்தர் பிறக்கிறாருன்னு சொன்னா கேது திசை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன திசை வரும்? கேதுக்கு அடுத்து சுக்கிரன் வரும் இல்லையா? சுக்கிர திசை. அப்ப அந்த சந்திரன் சுக்கிரன்ல போறாருன்னு தானே அர்த்தம். புரியுதுங்களா? இந்த சந்திரன் சுக்கிரன்ல போறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் இப்ப அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருக்கு நம்மகிட்ட. அது வந்து பாத்தீங்கன்னா வளர்நிலை ஜாதகம். ஏபி படிச்சவங்களுக்கு தெரியும். சரியா? இது மாதிரி நம்ம டெவலப் பண்ணணும். இது மாதிரி நிறைய டெவலப் பண்ணணும். இப்ப நான் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, லக்கணம் பிறப்பு லக்கணம் இதே போலதான் போயிட்டு இருக்கு. அதுதான் நாம வந்து வயது ஓட்டம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு லக்கணம், ஒரு ராசி அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வயசுக்கு ஒரு ராசியா மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மகிட்ட படிச்சவங்க ஞாபகம் இருக்கா? வயது ஓட்டத்தை பத்தி படிச்சது ஞாபகம் இல்லையா? சார் சரியா சரி சொல்லியிருக்கீங்க சார் நிறைய. சொல்லியிருக்கேன். சிறப்பு வகுப்புலாம் போடும்போது சொல்லியிருப்பேன். அதுக்குன்னு தனியா வகுப்பு போடல, நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இவருக்கு வந்து 24 வயசு, எந்த வீடு வேலை செய்யும்? 23 வீடு எந்த வீடு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருமண பொருத்தத்திலையும் சொல்லியிருக்கேன். திருமணத்துக்கு எந்தெந்த வயதுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 7ஆம் அதிபதி இங்க நின்னா இந்தந்த வயசுன்னு சொல்லியிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்தீங்களா? சுந்தரராஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லக்ன வந்து ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கணக்கு பண்ணணும். ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு வயசா எடுத்துக்கணும். சொல்லியிருக்கனா இல்லையா? அப்போ அந்த இடத்துல இருக்கிற கிரகங்கள் ஒரு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கனா இல்லையா? சேம் அது நீங்க படிச்சிருந்தா அது டிகிரி வைஸா போறதுக்கு நான் ஒரு அட்டவணை தயார் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு டைம் வந்து அந்த சீட்டை எடுத்தே காமிச்சேன். நான் அதை நீங்க தெளிவா படிச்சுன்னா அந்த அட்டவணையை நான் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, பண்ணுவோம். பலன் சொல்ற வகுப்புலயாவது அதை வந்து சொல்றேன், தெளிவா பிடிச்சிக்குங்கோ. அது போல கோச்சார லக்கணம், பிறந்த கால லக்கணம் ரெண்டுமே மாரகாதிபதி சம்பந்தப்பட்டு அந்த திசை எப்படி நாம சந்திரனுக்கு திசாபுத்தி எடுக்கிறோமோ அதே போல லக்கணத்துக்கும் திசாபுத்தி இருக்கு சார். ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய பயணத்துல போயிட்டே தான் இருக்கு. நாம வந்து பார்த்தா பிக்சட் பண்ணிட்டு பலன் சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு முறை இருக்கு, அது கேபிள் இருக்கு, ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை
சோ அவ்வளவு டீப்பா போறதுக்கு நீங்க இதை வந்து டீப்பா படிங்க. அப்போ மாரகம் அப்போ ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னா அவருடைய பிறந்த காலத்துல லக்னம், அவருடைய ராசி, சந்திரன், லக்னத்தினுடைய திசா புத்தியும் சந்திரனுடைய திசா புத்தியும் அங்க மாரகத்தை பாயிண்ட்ல நிற்கும். அதுக்கு ஒத்துழைப்பா கோச்சார லக்னம் இருக்கும். புரிஞ்சுதா பாருங்க. புரியலன்னா அதை பத்தி நல்லா நீங்க படிச்சுட்டு இருக்கு, அதை விளக்கமா சொல்லுவோம். ஒருத்தருக்கு மாரகம் எப்போ ஏற்படும் அப்படின்றத பேசுவோம். ஜிகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுதினாரு சம்பந்தமா. 100 பிரிண்ட் தான் போட்டாரு. அது என்னன்னு தெரியல, ஒரு ரீசன் சொன்னாரு. அந்த புக்கு மறுபடியும் போடல, அப்படியே விட்டுட்டாரு. அந்த காப்பியும் என்கிட்ட இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. 100 தான் போட்டாரு. அவர் வச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. கிடைக்கும் பொழுது அது சம்பந்தமா டீட்டெயிலா படிச்சுக்கலாம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, மரண காலம் தெரிஞ்சுட்டா வாழும் காலம் நடக்கும். ஒருத்தருக்கு இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டா அன்னைக்கு வரப்போகுதுன்னு இன்றைய நாளை வந்து வீணாக்கிட்டு இருப்பான். அதனாலதான் நம்மகிட்ட ஜோசியம் பார்க்க வரும்பொழுது நல்லதை பேசுங்க, முதல்ல நல்லதை சொல்லுங்க, நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றதுதான் நாம சொல்லிக்கிட்டு வரோம். சோ இந்த அட்டவணையை பாருங்க, படிச்சுக்குங்க. இதை ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்றேன். இப்போ மாரகம் அப்படின்றது வந்து மாரகாதிபதி, பாதகாதிபதி, பாவர் அப்படின்றது அதுதான். லக்கணத்துக்கு 1, 5, 9 சுபரா இருக்கும். அதனாலதான் லக்கணத்துக்கு 1, 5, 9 சம்பந்தப்பட்ட கல்லை போடுங்க. வட இந்தியாவுல கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய லக்கணம் என்ன, 5ஆம் இடம் 9ஆம் இடம், இந்த கல்லை போடு அப்படின்னு ராசிக்கெல்லாம் அந்த கல்லை போட்டு விட்டுருவாங்க. இந்த திசைக்கு கல்லு போடு அப்படின்றதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா திசையை நடத்தக்கூடிய கிரகம் 8ஆம் அதிபதியா இருக்கலாம், மாரகாதிபதியா இருக்கலாம். அது எப்படி லாஜிக்கா? இப்ப 5, 9னா எப்படியா இருந்தாலும் அவங்க நன்மையை செய்ய போறாங்க. 5, 9ன்றது அப்பா அம்மா மாதிரி, எப்படியா இருந்தாலும் நன்மையை தான் செய்வாங்க. அந்த கான்செப்ட்ல தான் வட இந்தியா சாப்ட்வேர் எல்லாம் பாருங்க, கல்லா 5, 9 போட்டு நல்லதே நடக்கும். சோ அதனால திசைக்கு போறது, புத்திக்கு ஒரு கல்லு போடுறது, இதெல்லாம் வேணாம். அதுல வந்து எண்கணியத்துல குழப்பம் வந்துடும். விதிக்கு போறதா, மதிக்கு போறதா, பிறந்த மாசத்துக்கு போறதா. நான் எண்கணித வகுப்புல எதுக்கு போறதுன்னு தெளிவா சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பயன்படுத்தி. சரி, இப்ப நட்சத்திர பாதங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நட்சத்திர பாதங்கள் 108 பாதம் இருக்கு. அப்போ 108 பாதம், 27 நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம். அப்ப 27 × 4 108. 108 அப்படின்றது இந்த கணக்கு தான். அப்போ மேஷத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு? அஸ்வினிக்கு 4 பாதம் இருக்கு, பரணிக்கு 4 பாதம் இருக்கு, கிருத்திகை இங்க 1 பாதம் தான். அப்போ ஒரு ராசியில 9 பாதங்கள் இருக்கு. ஒரு ராசியில 9 பாதங்கள் இருக்கு. நட்சத்திரம்னு பார்த்தா 2.25 நட்சத்திரம் ஒரு ராசியில இருக்கு. இந்த இடத்துல லக்கணம் பத்தி பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் 10 வகுப்புல பேசியிருந்தாங்க. அஸ்வினில ஒரு லக்கணம் போகுது அப்படின்னு சொன்னா அது 1ஆம் பாதத்துல இருக்கா, 2ஆம் பாதத்துல இருக்கா, 3ஆம் பாதத்துல இருக்கா, 4ஆம் பாதத்துல இருக்கா அப்படிங்கிறது கணிதம் இருக்கு. இப்ப சாப்ட்வேர் இருக்கு, சாப்ட்வேர்ல போடுறீங்க. ஆனா கணிதம் யாராச்சும் நடத்தினா கணிதத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. லக்கணம் எப்படி போடுறது, திசாபுத்தி எப்படி பிரிக்கிறது, அம்சம் எப்படி போடுறது. அம்சம் எப்படி போறதுன்னு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தெளிவா பாருங்க. அப்போ புத்தி எப்படி பிரிக்கிறது, லக்கணம் எப்படி போடுறது, எப்படி சந்திரனை வந்து வச்சு திசா புத்தி பிரிக்கிறது. இந்த விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை தயவு செய்து ஜோசியம் கத்துக்கிற நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கத்துக்குங்க. ஏன்னா கணிதம் கொஞ்சம் வேணும், எல்லா கணிதமும் தேவையில்லை. அஷ்டவர்களாம் நீங்க ஃபுல்லா போட முடியாது, கஷ்டம். ஆனா பேசிக்கா லக்கணத்தை தெரிஞ்சுக்கணும்.
இப்ப பேசிக்கா ஒருத்தர் வந்து லக்கணம் கொண்டு வராரு, உங்ககிட்ட வந்து ஜாதகம் கொண்டு வராரு, லக்கணத்தை பாக்குறீங்க, தப்பா ரைட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது உங்களுக்கு தேவை. உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் எத்தனை மணி நேரம், யாராவது சொல்ல முடியுமா? ஒரு லக்கணம் எத்தனை மணி நேரம் இருக்கு? 2 மணி நேரம் சார் அப்ராக்சிமேட். 2 மணி நேரம் சார். சூப்பர் சூப்பர். அப்போ ஒருத்தர் 8 மணிக்கு காலையில பிறந்திருக்கிறாரு, சித்திரை மாசம் அவர் பிறந்திருக்கிறாரு. உதாரணம், சித்திரை மாசத்துல அவர் பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்தது 8 மணிக்கு பிறந்திருக்கிறாரு. லக்கணம் கடகத்துல இருக்கு. உங்களுக்கு டவுட் வரணுமா? வரணும். கண்டிப்பா வரும் சார். இத புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நிறைய நண்பர்கள் வந்து கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. இப்போ மேஷ லக்கணம் அப்படின்னு சொன்னா, இப்போ மேஷ லக்கணம் சித்திரை மாசமே பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சித்திரை மாசம் பிறந்திருக்கிறாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சித்திரை மாசம் 1ஆம் தேதியே பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, லக்கணம் அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 0.8ல தொடங்கும் கண்டிப்பா, இல்ல 0ல தொடங்கும் கூட வச்சுக்கோங்க. அப்போ 2 மணி நேரம் அந்த லக்கணம் அங்க இருக்கு. அப்போ 6ல இருந்து 8 மணி வரைக்கும். 8ஆ? சரியா நான் சொல்றது? சரிங்க சார். சரி, அப்புறம் அப்போ 2 மணி நேரம் மேஷ லக்கணம், அதுக்கடுத்து 2 ரிஷபம், அப்போ 12 2 24. அப்போ ஒரு நாளுல இந்த டைம், இந்த சூரிய உதயத்தை வச்சு அங்க இருப்ப வச்சுதான் லக்கணம். அப்போ ஒருத்தர் 6 மணிக்கே பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு மேஷ லக்கணம், 7 மணிக்கு பிறக்கிறாருன்னு சொன்னாலும் மேஷ லக்கணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு பிறக்கிறாருன்னா அது எந்த லக்கணம் வருதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இந்த லாஜிக் குறிச்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு மேக்சிமம் 4 நிமிஷம் குறையும். அதாவது சித்திரை மாசம் 1ஆம் தேதி சூரியன் இருக்கிறாரு 2 மணி நேரம், 2ஆம் தேதி 4 நிமிஷம் குறையும். தோராயமா 4 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும், 4 நிமிஷம். ஏன்னா ஒரு சில மாதங்கள் 31 32 வரும், அதனால கொஞ்சம் குறையும், கொஞ்சம் கூடும். அப்போ ஒரு 15ஆம் தேதி பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சித்திரை மாசம் 15ஆம் தேதி பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா லக்கணம் எங்க இருக்கும்? சென்ட்ரல்ல இருக்கும். கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது. சென்ட்ரல்ல லக்கணம் இருக்கும். இப்படி இந்த லக்கணத்தை வந்து நவுத்துறதே இந்த சூரியனுடைய நகர்வை வச்சுதான். சூரியனுடைய நகர்வை வைத்துத்தான். அப்போ ஒவ்வொரு ராசியிலையும் நடு நட்சத்திரம் ஒண்ணு இருக்குங்க. அது என்ன நடு நட்சத்திரம்? 4 பாதமும் இருக்கும், முழு நட்சத்திரமா இருக்கும். பாருங்க, முழு நட்சத்திரம் எந்தெந்த வீட்டுல இருக்கு பாருங்க. என்னென்ன நட்சத்திரம் முழு நட்சத்திரம்? அஸ்வினி, பரணி. அஸ்வினி, பரணி. சரி, இப்போ நான் குறிச்ச மாதிரி சொல்றேன். அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு, மக நட்சத்திரம் இருக்கு, மூல நட்சத்திரம் இருக்கு, இல்லைங்களா? இது 4 பாதம் இருக்கா இல்லையா? ஒரே ராசியில 4 பாதம் இருக்குங்க ஐயா. இப்போ ஆனா பரணி பாருங்க, பூசம் பாருங்க, திருவாதிரை பாருங்க, பூரம் பாருங்க, அஸ்தம் பாருங்க, மற்ற நட்சத்திரங்களை பாருங்க. இப்ப நான் சொன்ன அந்த அஸ்வினி, அதாவது கேதுவோட நட்சத்திரத்தை விட்டுடுங்க. மற்ற நட்சத்திரங்கள் ஒரு வேலையை செய்யும். அதனாலதான் நடு நட்சத்திரம். இத 4 பாதமும் ஒரே ராசியில் உள்ள நட்சத்திரம். ஏன் சார் நீங்க அஸ்வினி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீர் வந்து நெருப்பை நோக்கி போறதுனால நீர் ஆவி ஆயிடும். கண்டாந்த நட்சத்திரம்னு பேர். கடைசியா இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, புதனுடைய நட்சத்திரமும் 4 நட்சத்திரம் ஃபுல்லா வரும். அப்போ கேதுவோட நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் கண்டாந்த நட்சத்திரம்னு பேர். நட்சத்திரம் படிக்கிற நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு மற்ற நட்சத்திரங்கள், அதனாலதான் நடு நட்சத்திரம். இந்த நடு நட்சத்திரம் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கும். அந்த நடு நட்சத்திரம் குறிக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குங்க.
குறிப்பா உங்களுக்கு 10ஆம் அதிபதி. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு 10 எதுங்க? மகரம் சார். மகரத்துல நடு நட்சத்திரம் எது? திருவோணமா? திருவோணம். திருவோணத்துக்கு பெருமாளை வணங்குங்க, உங்களுக்கு வேலை நல்லா கிடைக்கும். ஆனா எங்க மேஷத்துக்கு பெருமாள் வேணாம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா சார், வைநாசிகமா வந்துடும் சார் அஸ்வினியா இருந்தா. வரும். அதைத்தான் சொல்றேன், வரும். அதை செய்யாதீங்க, வைநாசிக்க வந்துரும். அப்புறம் என்னென்னமோ சொல்லுவீங்க. ஆனா திருவோணத்தினுடைய கதையை பாருங்க, கதையை படிங்க. திருவோணத்து அன்னைக்கு நீங்க விரதம் இருங்க, தொழில் நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய கான்செப்ட். சரியா வருதா இல்லைன்றத அனுபவத்து. நீங்க சொல்ற மாதிரி வைநாசிக்கு வரட்டும், எதனா வரட்டும். சார் விருச்சக லக்கணம் ஒருத்தர் இருக்கிறாரு. விருச்சக லக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து நல்லவரா கெட்டவரா? கெட்டவர் தானே. அந்த விருச்சக லக்கணத்துக்கு 2ஆம் இடம் பலம் அடையணும். சவுண்டு வேணாங்க, கொஞ்சம் 2ஆம் இடம் பலம் அடையணும், வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னா விருச்சக லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுல பொருள் நட்சத்திரம் போராடம், நடு நட்சத்திரத்தை சொல்றேன், போராடம். அந்த போராடத்துக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. போராடத்தின் அதிதேவதையை பிடிங்க, ஜெயிப்பீங்கன்னு சொல்றேன். சரியா சார்? இந்த திரிகோணம்லாம் தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டீங்கன்னா, லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்துக்கு 1, 5, 9 திரிகோணம். கேந்திரம் அப்படின்றது 1, 4, 7, 10. உபஜயஸ்தனங்கள் அப்படின்னு சொல்றது 3, 6, 10, 11. மறைவு ஸ்தானங்கள் 3, 6, 8, 12. பாருங்க, உபஜயஸ்தானத்திலயும் 3 வருது, மறைவு ஸ்தானத்திலயும் 3 வருது. அதனால என்ன பண்றாங்க, 6, 8, 12 மட்டும் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு நடைமுறையில பண்றாங்க. வர்க்க சக்கரங்கள் படிச்சீங்கன்னா 3ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் மறைவு ஸ்தானமா எடுத்துக்கணும். அது ரூல், ரொம்ப முக்கியம். ஆனா பாரம்பரியத்துல 3ஆம் இடம் வந்து பாதி மறைவு அப்படின்னு சொல்றோம். அது ஏன் அப்படின்னு சொன்னா, உபஜயஸ்தானத்துல 3 வருது, மறைவு ஸ்தானத்திலயும் 3 வருதுன்றதுனால அவருக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அவர் இல்லை அப்படின்னு ஒதுக்கிறோம். ஓகேவா? திசாபுத்தி இது வரைக்கும் சொல்லலன்னு நினைக்கிறேன். கேதுவுக்கு மொத்த திசை ஆண்டுகள் 7. அதனாலதான் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருந்தாருன்னா மொத்தம் 7 வருஷம், சென்றது போக நின்றது 2 வருஷம் 10 நாள் 25 நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஜாதகம் கைகளால் எழுதிருக்கும் பொழுது நீங்க சாப்ட்வேர்ல போட்டிருந்தாலும் கேது திசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. கையால எழுதியிருக்கும் போது கேது திசை மொத்த வருடம் இத்தனை, அது கர்ப்பத்தில் சென்றது இத்தினைன்னு போட்டு சென்றது போக நின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருப்பாங்க. இதுதான் திசை. அந்த கணிதத்தை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா சில கணிதங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு புரியலன்னு சொல்லாதீங்க. ஜோசியத்துக்குள்ள வந்துட்டா புதன் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும், கண்டிப்பா அது உங்களுக்கு புரியும். நீங்க கொஞ்சம் மெனக்கிட்டு அதை செய்யணும். சுக்கிரனுக்கு மொத்தம் 20 ஆண்டுகள், சூரியனுக்கு 6 ஆண்டுகள், சந்திரனுக்கு 10, செவ்வாய்க்கு வந்து 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17. இது திசை ஆண்டுகள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் திசையினுடைய ஆண்டு மொத்தம் கூட்டினா 120 வருஷம் வரும். மொத்தம் கூட்டினா 120 வருஷம் வரும். இதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேது திசையில பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ராகு திசை வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வரும், கொஞ்சம் சோதனையா இருக்கும். அதே சமயத்துல புதன் திசை வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா அது கடைசியா இருக்கு. வந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னது 120 ஆண்டுகள். சரி, ஜோசியர் யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையில அவருக்கு பிறக்கும் பொழுது இல்ல அவருக்கு வந்து ராகு திசை வந்திருக்கு, வாழ்நாள்ல அவருக்கு கேது திசை வருமா வராதா யோசிச்சு அடுத்த வகுப்புல சொல்லுங்க. இது கேள்வி.
பாருங்க, நாம ஏற்கனவே போன வகுப்புல மொத்த உருவத்தையும் போட்டிருந்தோம். இப்ப தலையை மட்டுமே போட்டிருந்தோம். தலையில 9 கிரகங்களும் இருக்கு. தெரிஞ்சவங்க பாருங்க, தெரியாதவங்க இதை குறிப்பெடுத்துக்குங்க. கேது முடி, புதன் நெற்றி, செவ்வாய் புருவம், சந்திரன் இடது கண், சூரியன் வலது கண், குரு மூக்கு, கண்ணம் பாத்தீங்கன்னா சுக்கிரன், வாய் ராகு, சனி தாடை. இதுல கண்ணுடைய ஒளி சுக்கிரன் தாங்க. கண்ணுடைய ஒளி சுக்கிரன், பார்வை திறன் சொல்லுவாங்க, ஒளி சுக்கிரன். இந்த கேது கர்மா அப்படின்றதுனால பிறந்த உடனே சீக்கிரமா முடிய கர்ப்பப்பையிலே இருந்து வந்த அந்த முடிய புதுசா நீக்கிறது, மொட்டடிக்கிறது, காது குத்துறது, ராகு கேது தோஷத்தை குறைக்கிறதுக்காக செய்யுது. இப்போ இது சாஸ்திரிய லட்சணம் தான். இது அப்படியே நீங்க பார்த்துட்டு எல்லாரும் நீங்க சந்தேகப்படாதீங்க. இதை நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். முடி கேதுன்னு சொல்லியாச்சு. அப்போ மீச முடியும் கேது தானுங்க. அப்போ ஒரு சிலர் இப்படி முறுக்குவாங்க. அவங்க ஜாதத்துல செவ்வாய் கேது இருக்கும் பாருங்க. செவ்வாய் கேது சம்பந்தம் இருக்கு பாருங்க. ஒரு சிலர் இந்த மீசையை பெருசா ஆச்சு இப்படி போட்டு இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா பயமா இருக்கும். ஆனா குழந்தை உள்ளவனா இருக்குமா, குழந்தை உள்ளம் கொண்டவனா இருக்கும். யோசித்து பாருங்க, கிடைக்குதா பாருங்க. சிலர் பாத்தீங்கன்னா அந்த மீசையை எடுத்து இப்படி பல்லுல கடிச்சுக்கிட்டு இருப்பான். பல்லு பாத்தீங்கன்னா செவ்வாய். அவன் ஏதோ தவறான வழியில போயிட்டு இருக்கான். எப்படி காதல் பண்றான், தவறான காதல். ஒரு பெண்ணோ ஆணோ இப்படி எடுத்து போட்டு வருவாங்க முடிய. ஒரு முடி மட்டும் தொங்கும். காதல் சிந்தனை உண்டு. கேது வலையில சிக்கிக்குவாங்கன்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருக்கு சொல்லணும். அவங்க எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தா இப்படி போடாதம்மா அப்படின்றத சொல்லணும், வாட்ச் பண்ணணும். இது ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சு. சரி, இப்ப நாம ஏற்கனவே திரிகோணம் சொல்லியிருந்தோம். ராசி கட்டத்துல திரிகோணம் அடிப்படையில் உள்ளவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு லக்கணம் இதுதான் அப்படின்னு சொன்னா இது 1. இங்க இருந்து எண்ணிக்கிட்டு வந்தோம்னா 1, 2, 3, 4, 5. இது 5ஆம் இடம். இங்க இருந்து அப்படியே எண்ணிட்டே வந்தோம்னா இது 9ஆம் இடம். அப்போ 5, 9 திரிகோணம். கேந்திரத்திலையும் 1 வரும். அதனால 5, 9 திரிகோணம். பாருங்க, கேந்திரம் அப்படின்றது 4, 7, 10. லக்னம் நின்ற இடத்துக்கு கேந்திரம் அப்படின்றது 4, 7, 10. பலன் சொல்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உபஜயஸ்தானங்கள் நம்ம படிச்சோம். சேம் அதேதான். லக்கணத்துக்கு 3. லக்கணத்துல இருந்து எண்ணும் போது இந்த இடத்துல இருந்து தான் எண்ணணும். லக்கணம் 1, 2ஆம் இடம் 2, 3, இது 3, 6, 10, 11. இது உபஜயஸ்தானங்கள். அஷ்டவர்க்கத்துல உபஜயஸ்தானத்தை கூட்டி நாம அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். மறைவு ஸ்தானம் அப்படின்றது 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். சோ இன்னைக்கு வகுப்பு எப்படி இருந்துச்சு? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ஒரு 5 நிமிஷம். சார், எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப நீங்க திரிகோணம் 1, 5, 9ன்னு சொன்னீங்கல்ல சார், அதோட கல்லு போடலாம், தீபம் ஏத்தலாம்னு. இப்ப சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடம் குரு, 9 செவ்வாயா வரும் சார், மேஷம். அப்ப 5ஆம் இடமே 8ஆம் அதிபதியாவும் வந்துடுறாரு குரு. அவரே இப்போ அது ஸ்திர லக்னம்னா அது மாரகஸ்தானம் அதிபதியா வந்துடுறாரு. அது மாதிரி செவ்வாய் பாதகாதிபதியும் வந்துடுறாரு சார். இப்போ இந்த சிம்ம லக்னக்காரங்க எப்படி சார் லக்னத்தை பலப்படுத்துறது? சொல்றது லக்னத்தை பலப்படுத்தல. லக்கணத்தை பணப்படுத்துறதுக்கு அது வேற. இப்போ 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த 5 பூர்வீகம், பூர்வ புண்ணியம், தெய்வம், குல தெய்வம், இதை நீங்க பலப்படுத்துறீங்க. சோ அதனாலதான் வட இந்தியாவுல 5, 9 கல்ல போட்டுக்குங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். நான் போட சொல்லல, ஆனா போட்டா தப்பு இல்லைன்றேன்.
நீங்க சிம்ம லக்கணம் தான். இப்ப நீங்க கேட்ட பிரகாரம் 5ஆம் அதிபதி அவரே, 8ஆம் அதிபதியும் அவரே. 5, 8னா என்ன? நம்ம அது ராசி காரகத்துவங்கள் படிக்கும் பொழுது 5, 8னா குழந்தையால ஒரு மனக்கசப்பு இருக்கும், குலதெய்வத்தால ஒரு மனக்கசப்பு இருக்கும். 5, 8 அங்க ஒரு வேலை செய்யும். ஆனா குரு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நன்மையைத்தான் செய்வாரு. அதனால நீங்க கல்ல போடுங்க, புஷ்பராக கல்ல போடுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து என்ன கேட்டீங்க? 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. ஸ்திர ராசிக்கு பாதகத்தன்மை குறைவுன்னு நாம நேத்து படிச்சோமா இல்லையா போன வகுப்புல? ஆமா. சரிங்களா? ஆ. அதனால 5, 9 கல்ல போடுங்க, தப்பே இல்லை. எண் கணிதத்துல 41ல பேர் வச்சு விட்டுருவாங்க. தப்போ ரைட்டோ இன்னும் முடித்து வைக்கலாம். ஏன்னா அது எதுவுமே செய்யாது, ஜோக்கர் மாதிரி. யாருக்கு நன்மை செய்யுமோ நன்மை செஞ்சிடும், தீமை செய்யறவனுக்கு தீமை செய்யாது, பேசாம இருந்துரும். எண் கணிதத்துல 41க்கு அவ்வளவு வலிமை உண்டு. வேற ஏதாவது doubt? 41ல வைக்க கூடாது இல்லைங்க சார்? வைக்கணும், வச்சா நல்லது. வைக்கலாம். ஆமாங்க. எண்கணித நிபுணர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிறந்த தேதியும் தெரியல, எதுவும் தெரியல, 41ல பேர் வச்சு கொடுத்துருவாங்க. புதனுடைய ஆதிக்கம் அவங்க ஜாதகத்துல லக்கணம் ராசி இதெல்லாம் பொறுத்து நன்மை செய்யணும்னா நல்ல நன்மையை செஞ்சிடும். ஒருவேளை தீமை செய்யணும்னா அவங்க லக்கணத்துல இருந்தா தீமை செய்யாது, பேசாம இருக்கும். அதனால அது நல்ல நம்பர். ஓகே சார், ஓகே சார், புரியுது சார். தேங்க்யூ சார். கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க போடுங்க. வகுப்பு எப்படி இருந்துச்சு, ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார் புரிஞ்சுது சார், புரியல சார், ஏதாவது ஒண்ணு சொன்னாதான் நம்ம அடுத்தது வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே போல மற்ற நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. முடிச்சிடலாமா? சார் ஒரு சின்ன டவுட் சார். கேளுங்க. சார் இப்ப கால புருஷ தத்துவத்துக்கு பஞ்சபூத தத்துவம், தாது மூல ஜீவன் இது இருக்கிறத நம்ம லக்னம் போடும்போது அது அப்படியே லக்னத்துல இருந்து எடுத்துக்கணுமா சார் பலன் சொல்லும் போது? எல்லாத்துக்கும் எடுத்து நான் தர்மம் Okay. கர்மம் அப்படின்னு சொன்னேன், அது மட்டும்தான் மாறும். ஓகே மற்றபடி பஞ்சபூத தத்துவம் வந்து நெருப்பு நில ராசின்றது மாறாது. மேஷம் நீங்க கேட்க வந்த கேள்வி நான் சரியா புரிஞ்சுக்கிறேன்னு பாருங்க. மேஷ லக்னத்துக்கு நெருப்பு அப்படின்னு சொன்னா நீங்க விருச்சிகத்துல பிறக்குறீங்கன்னா நெருப்பா மாறுமான்ற மாதிரி கேட்டீங்க இல்லையா? ஆமா சார். அப்படி மாறாது. தர்மம் Okay, கர்மம் sir. மட்டும்தான் மாறும். ஓகே தர்மம் கர்மம் காமம் மோட்சம் என்ற இந்த கான்செப்ட் மட்டும்தான் மாறும். ரொம்ப அற்புதமான கேள்வி, நல்ல கேள்வி. மத்தவங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சுன்னா சரி பண்ணுங்க. தேங்க்யூ சார். சூப்பர், நல்ல கேள்வி. வேற ஐயா ஒரு சின்ன ஒரு டவுட்டுங்க ஐயா. கேளுங்க சார். ஐயா இப்ப பலன் சொல்லும் போது காலப்புருஷ தத்துவத்தை மட்டும் நம்ம பேஸா எடுத்து சொல்லணுமா, இல்ல லக்னத்திலிருந்தே 1, 5, 1, 5, 9 எடுத்து சொல்லலாங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுங்க ஐயா, நான் மீன லக்னங்க ஐயா. இப்ப மீன லக்னத்துக்கு இப்ப 5ஆம் இடமா வர்றது கடகம் வருதுங்க ஐயா. 4ஆம் காலபுருஷ தத்துவத்துக்கு அது 4ஆம் இடமா வருது. இது 5 நம்ம பலன் சொல்லணுமா, 4 பலன் சொல்லணுமா ஐயா? ரெண்டுமே சொல்லு. 4 அப்படின்றத சொத்து சுகத்தை சார்ந்து போயிட்டு இருக்கணும், 5ன்றத குழந்தைகள் சார்ந்து போயிட்டு இருக்கணும். ரெண்டுமே சொல்லணும். ரெண்டுமே சொல்லணும். அது ரெண்டும் எப்படி சொல்றதுன்றதுதான் இத ஜெயிக்கிறது, கெட்டிக்காரத்தம். அப்படி காலபுருஷ தத்துவம் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை எடுத்து. லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி இங்க இருக்கிறாரு, இந்த சாரம் பெற்றிருக்கிறாரு, இவருடைய பார்வை பெற்றிருக்கிறாரு அப்படின்ற பலன் சொல்லு. சோ சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப வந்து நீங்க ராசி காரகத்துவங்கள் படிக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தோட தான் அதுல சொல்லியிருப்பாங்க. நீங்க பாவ பலன் எடுக்கும் பொழுது, ராசின்னு எடுக்கும் பொழுது நீங்க காலபுருஷ தத்துவத்தோட தான் இப்ப சொல்ல போறீங்க. இப்ப வந்து மீன லக்னத்துக்கு
சந்திரன் வந்து 4ஆம் அதிபதினா என்னென்ன குணங்கள் அப்படின்றத நீங்க படிக்கும்போது காலபுருஷ தத்துவத்தோட தான் அது உள்ள இருக்கும். திசாபுத்தி பார்க்கும்பொழுது லக்னத்துக்கு எந்த பாவத்துல இருக்கிறாருன்னு மட்டும்தான் பார்க்கணும். சரி சரி சரி, நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். வகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு குழுவுல போடுங்க. சிறப்புங்க ஐயா. குழு நேரடியாவே சொல்றேன், ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சிறப்பாகவும் சொன்னீங்க. ஆமா, ரொம்ப டீடைலா இருக்கு சார். இது ப்ரீ கிளாஸ் மாதிரி எல்லாம் இல்ல. ஏதாவது கொடுக்கறத ஒழுங்கா கொடுக்கணும் சார். அது ஃப்ரீயா இருந்தா அது உண்மைதான் சார். இவ்வளவு டீடைலா யாரும் சொல்லி தர்றது இல்ல. ஒரு பேசிக்லயே நிறைய விஷயங்கள் சொல்லி தர்றீங்க. ரொம்ப நன்றி. உண்மையிலே சார் Thank you, வேலை sir. ரொம்ப சூப்பரா இருக்கு சார். கிளாஸ் ரொம்ப தெளிவா பொறுமையா நிறைய புரிஞ்சுக்கிறோம் சார். நாங்களாம் நிறைய படிச்சிருந்தா கூட இது இந்த வகுப்புல நிறைய புரிதல் ஏற்படுது சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உண்மை சிஸ்டர். அது உண்மை. மட்டும் இல்லையா? என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த கிளாஸ்ல வரும்போது இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமாகுது. ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைங்க, சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்குறீங்க ஐயா. நல்லா வந்து அந்த விளக்கங்கள் நல்லா நம்மளுக்கு நல்ல புரிதலோட கொடுக்குறீங்க. அது மிக மிக சிறப்புங்க ஐயா. தேங்க்யூங்க ஐயா. தேங்க்யூ.